அல்லேலூயா. அப்படியும் சொல்லக்கூடாது, இப்படியும். அல்லேலூயா. நிறைய நேரம் நம்ம அப்படி சொல்லிடுறோம். கஷ்டம் துன்பம் வரும்போதெல்லாம் வாழ்க்கை வேண்டாம், அது மிகப்பெரிய தப்பு. அப்படி சொல்லவே செத்து போயிடலாம், அப்படி முடிவெடுக்கிறது தப்பு. இந்த வாழ்க்கையை முடிச்சு போயிடலாம், மிகப்பெரிய தப்பு. ஒரு காரியத்தை நம்முடைய ஞானத்தை கொண்டு முடிவு கொண்டு வந்து நினைச்சு பிரச்சனை மாட்டிக்கிறோம். அப்ப அதை நம்ம முன்னெடுக்கிறதே தப்பு. தேவன் கை விட்டு பொறுமையா இருக்கும். என்னதான் நடந்தது பார்த்துடலாம், என்னதான் செய்யறாங்கன்னு பார்த்துடலாம். அல்லேலூயா. அதாவது தேவஜனமே, எலியா பயந்துச்சான். எலியா என்ன பண்ணாரு? பயந்துச்சான். பயத்துல முடிவெடுக்கிறதுக்கும் ஞானமா செயல்படுறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஞானமா செயல்படுறவங்க பொறுமையா இருப்பாங்க. அது போய் பயம் நம்ம நினைச்சுக்கவே கூட. பொறுமையா போகிறது பயம் கிடையாது. அல்லேலூயா. அவங்க கர்த்தருக்கு காத்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். கர்த்தருடைய வேலைக்காக வெயிட் பண்றாங்கன்னு அர்த்தம். கர்த்தர் சொல்ற நேரத்துக்காக அவங்க அதை செய்ய ஆயத்தமா இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்லுன்னு காத்துச்சுக்கிறாங்கன்னு அர்த்தம். நாம அதை விட்டுட்டு என்ன பண்றோம்னா, அது பயம் என்று நாம் நினைக்கிறோம். அப்ப நம்ம மாம்சத்துல நிறைய பேசுறோம். நம்ம மாம்சத்துல நிறைய இருக்கிறது நம்முடைய பாவங்களை நம்மளால விட முடியும். எனக்குள்ள மாம்சம் பெருகி போயிட்டே இருந்தால்தான் பாவம் விட முடியாம நான் பாவின்னு சொல்றதை தவிர மனதில் விட மாட்டோம். பேதுரு மாதிரி இருக்கும். ஆண்டவரை நீங்க என்ன விட்டு போயிடுங்க, நான் பாவியான மனுஷன், நீங்க போயிடுங்க ஆண்டவரை. வேற யாரும் என்ன சொல்லி இருப்பாங்க? ஆண்டவரே நான் டெய்லி மீன் பிடிக்க போவேன், எங்கன்னா போனாலும் எனக்கு என் கூட போட்ல வந்து சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க. இவர் வந்தா என்கிட்ட அற்புதம் நடக்குதுன்னு போது அவர் என்ன பண்ணுவாங்க? இவர் ஒரு சாதாரணமான ஒரு சூப்பு கடைக்கு நான் போனேன். நடந்த சம்பவத்தை சொல்றேன். சூப்பு கடைக்கு போனேன். அந்த கடைக்கு போய் எங்க வீட்டுக்கு போகும்போதுலாம் அந்த கடையில சூப்பு குடிச்சிட்டு வீட்டுக்கு வருவேன். வளர்ந்த 10 வருஷம் சூப் குடிச்சிட்டு வருவேன். இப்போ அவங்க கொஞ்ச நாள் கழிச்சு நான் போல. அவங்க வீட்டுக்காரர் சொல்லியிருக்கிறார், சூப்பு கடைக்காருடைய நான் அந்த சகோதரியோட கணவனார் சொல்லியிருக்கிறார், இந்த பாஸ்ட் சாப்பிட்டு போறாங்க நல்ல வியாபாரம் ஆகும், அவர் டெய்லி வருவாரா. எதிர்பார்ப்பு இருக்குது இல்ல, ஒரு எதிர்பார்ப்பு. நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு கடை ஒன்று இருக்குது, செருப்பு கடை. இன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா ஒரு செருப்பு கடை ஒன்று இருக்குது. பக்கத்துல ஃபேன்சி ஸ்டோர் கடை, அதுக்கப்புறம் மளிகை ஜாமான் கடை, அது பக்கத்துல ஒரு ஃபேன்சி ஸ்டோர் இருக்குது, ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் விற்கிறது, அதுக்கப்புறம் ஜூஸ் கடை. நீங்க அந்த பஸ் எல்லாம் நிற்கிற இடத்துல பாத்தீங்கன்னா இது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக உணவு கடை, சாப்பாடு கடை. அந்த சாப்பாடு கடையில ஒரு நாள் 12:30 மணிக்கு எனக்கு பயங்கர பசி எடுத்துருச்சு. எனக்கு பயங்கரமா பசி எடுத்துருச்சு. நான் போயிட்டு உட்காந்துருந்தேன் சாப்பிட்றது. 2 பேர் தான் சமைச்சு போடுவாங்க. ஒரு ஓனரும் கொடுத்து வேலை செய்யறவங்க. அவங்களுக்கு முதல் முறையில எனக்கு கொடுக்கறதுல சங்கடம். ஏன்னா அவங்க நல்ல ஆளா பார்த்து வியாபாரத்துக்கு கொடுத்தா தான் நல்ல வருமானம் கிடைக்கும், அந்த வியாபாரம் நல்லா ஓடுன்ட்டு அவங்க எல்லா வியாபாரிகளும் அப்படிதான் யோசிப்பாங்க. முதல் ஆள் ஒரு நல்ல ஆளா